ஆண்டி கோலத்தில் நம் முருகர். நம்ம கடவுளான முருகனுக்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது நிறைய பேர் இந்த அறியாதவர்கள் சொல்லலாம். விஷயம் தெரியாதவங்க. யாராவது ஒருத்தர் தெரியாமல் சொன்னாங்கன்னா, அதை பார்த்து பார்த்து அடுத்தவங்களே அதை பின்பற்றுறது. தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டி கோலத்துலலாம் பார்க்கக்கூடாது முருகரை. ஆண்டி கோலத்தில் பார்த்தா நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆண்டி ஆகிடுவோம். நமக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில் அப்படின்னு தவறாகவே புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், கடவுளும் அந்த மாதிரி ஆபரணங்களும் பட்டாடைகளும் இந்த மாதிரி எல்லாம் ஐஸ்வர்யமாக இருந்தால் தான் மனுஷங்க கடவுளையே போய் வணங்குறாங்க. ஆண்டி கோலத்தில் இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ராஜா வேஷம் போடுவாங்க, அப்போ போய் பார்த்துக்கலாம். ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது. அப்போது பணம் இல்லாதவன் மனுஷனா அது கடவுளாக இருந்தாலும் மதிப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு அற்புதமான தத்துவத்தை நம்ம எல்லாருக்குமே உணர்த்ததுக்காக தான் அவர் ஆண்டி கோலத்தில் போய் நிற்கிறார். ஆண்டி கோலமும் அதுதான். நம்ம முருகர் 6 படை வீட்டில் இருக்கார். 6 படை வீட்டில் இருந்தாலும் அவர் எங்கே தங்கி இருப்பார் தெரியுங்களா? எங்கே நிறைஞ்சிருப்பார்னா, அன்பான உள்ளத்தில் தான் அவர் நிறைஞ்சிருக்கார். நம்ம உள்ளம் என்னும் வீடு, அதில் தான் முருகர் நிரந்தரமாக இருப்பார், குடியிருப்பார். 6 படை வீட்லேயும் முருகர் இருப்பார், தரிசனமும் கொடுப்பார். ஆனால் அன்பான உள்ளத்தில் நிரந்தரமாக குடியிருப்பார் நம்ம முருகர். ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டு நல்லா ஐஸ்வர்யமாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த மகான்கள், சித்தர்கள், பெரியவங்க, முருகனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப வம்சாவழியாக வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் பார்க்குறது அரிது. அது ரொம்ப ரொம்ப நமக்கு கிடைக்கணும். ஆபரணங்கள்லாம் எதுவுமே இருக்காது அவர் உடம்புல. முருகனை அவருடைய நிஜ உடம்புல நம்ம பார்க்குறோம். அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஞானம் அவருக்கு, முருகர். அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும், நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். நம்ம பின்னாடி கஷ்டப்பட மாட்டோம், இருக்கும்போது சந்தோஷமாக வாழுவோம். அந்த ஆண்டி கோலத்தில் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தில் நம்ம யார் நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம பெத்த பிள்ளைங்களாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம எல்லாமும் செஞ்சுட்டு நமக்கு தேவையானதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஞானம் நமக்கு வரும். கடைசி வரைக்கும் வாழணும் இல்லையா? நம்மளும் நமக்கு தேவைப்படும் இல்லையா வாழ்க்கை? இன்றைக்கி நம்மளாலும் சம்பாதிக்க முடியுது, சாப்பிட்றோம். நாளைக்கு நம்ம முடியாத காலத்தில் நமக்கு ஒரு வாய் கஞ்சி யார் ஊற்றுவாங்க? நமக்குன்னு நம்ம கொஞ்சம் காசு எடுத்து வச்சாதானே எல்லாம் ஞானமும் வரும். பிற்காலத்தில் நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையை சொல்லிட்டு அந்த சேர்த்து வச்ச செல்வங்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கும் ஒரு பெருந்தன்மையான குணமும் நமக்கு வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கீழே விழாமல் நம்மளை காப்பாற்றுவார் முருகர். அந்த ஆண்டி கோலம் ரொம்ப அற்புதமான ஒரு கோலம். ரொம்ப அரிய காட்சி அது ஆண்டி கோலம்.